நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என்னை நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. வணக்கம் அன்பர்களே, நான் டாக்டர் சைதை ராஜா பேசுகிறேன். ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ என்ற புதிய சேனலில் இன்று முதல் வீடியோக்கள் வெளியிடுகிறோம். தங்களின் மேலான ஆதரவை எதிர்பார்க்கின்றோம். நண்பர்கள், உறவினர்கள், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் இதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். வாங்க ராசிக்குள் போகலாம். இந்த வார ராசி பலனை இப்போது பார்க்கலாமா? 2/2/2025 முதல் 8/2/2025 வரை உள்ள கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? மீன ராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது குரு பகவான் 3ஆம் இடத்தில் இருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்தில், அதாவது சுக்கிரன் வீட்டில் குரு இருக்கிறார், குரு வீட்டில் சுக்கிரன் இருக்கார். அப்போ பரிவர்த்தனை யோகம் என்று சொன்னால் ஆட்சி பெறுகிறார் என்று அர்த்தம். அப்போ முயற்சி ஸ்தானம், உங்கள் முயற்சி திருவினையாக்கும். அது மட்டும் இல்லை, ஆட்சி பெறுவதால் நினைக்கிறத சாதிக்க முடியும். பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது. கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு பொக்கிஷமான காலகட்டம், சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். ஒரு நல்ல இது வரைக்கும் படம் பண்ணணும், சீரியல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா குதிர்பாடாகும். நல்ல இதுதான் டைமு, அற்புதமாக நடக்கும். ஏன்னு சொன்னால் உங்களுக்கு 10ஆம் இடத்து அதிபதி நல்ல நிலையில் இருக்கார். சுக்கிரன் பரிவர்த்தனை யோகத்தில். தொழில் புதுசாக துவங்கணும்னு நினைக்கிறவங்களும் தொழில் துவங்கலாம். கடனை உடனே வாங்கி தொழிலில் போடணும், தொழிலில் விருத்தி பண்ணணும், கண்டிப்பாக பண்ணலாம். நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் இமாலய வெற்றி கண்டிப்பாக உண்டு. 2ஆம் இடத்து அதிபதி 4இல் அமர்ந்திருக்கிறார், மிக மிக சிறப்பு. 7ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்தில் அதிகபட்சமாக 5 நாள் இருக்கார். அப்போ வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோகங்கள், பாக்கியங்கள், லாபங்கள், நண்பர்களால் ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டம். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நினைக்கும். பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, மீடியா துறை போன்றவற்றில் ஆசிரியர், பேராசிரியர், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம். இந்த 6ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும். கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழி பிதுங்க வைத்துவிடும். ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு பிறகு அது சரியாகக்கூடிய அமைப்பு இருக்கும். மற்றபடி திருமண வயதில் இருக்கும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள். வெளியூர், வெளிநாட்டு பயணம் கண்டிப்பாக போகக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு சிலருக்கு ஏற்படும். 12 கூடையவன் 12ல் இருக்கும். அப்போ வெளியூர், வெளிநாடு வேலை நிமித்தமாக நீங்கள் போகலாம். உங்களை உங்கள் ஆஃபீஸில் வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்க, தாராளமாக போகலாம். இல்லை சொந்த தொழிலுக்காக வெளிநாடு போகிறோம், தாராளமாக போகலாம். ஸோ இப்படி உங்களுக்கு மேன்மையான ஒரு காலகட்டம், சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 6ஆம் இடத்து அதிபதி 11ல் இருக்கார். ஆனால் 7 குடையவன் 11ல் புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம். மற்றபடி 12இல் சனி பகவான் 12இல் இருப்பதால் செலவினங்கள் ஏற்படும். அது சுப செலவாகவும் இருக்கலாம், அசுப செலவாகவும் இருக்கலாம். செவ்வாய் 10ஆம் இடத்தை பார்ப்பதால் அரசு உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணுறவங்க தாராளமாக முயற்சி பண்ணலாம். சூரியனும் லாபஸ்தானத்தில் தான் இருக்கார். அரசு உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு டெஃபினட்டாக இது அனுகூலமான காலகட்டம். உங்களை பொறுத்தவரையிலையும் சின்ன லேக் ஃபேக்ட்ரியிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் அதில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்கள், முதலாளி போன்ற அதில் நிர்வாகிகள் எல்லோருக்கும் சிறப்பான காலகட்டம், சாதிக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த ராசிக்கு 7.5 சனி கமிட் ஆனாலும் இப்பொழுது செலவினங்கள் ஏற்படும். இன்னும் 2 மாதத்துக்கு செலவு கண்டிப்பாக இருக்கும்.
சுப செலவாகவும் இருக்கும், அசுப செலவாகவும் இருக்கும். முதல் சுற்று கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும், பிள்ளைகள் படிக்க மாட்டாங்க. 2வது சுற்று நல்லதே நடக்கும். இதுதான் வாழ்க்கை, இதுதான் பாதை, இதுதான் பயணம்னு போகக்கூடிய நிலை. ஆனால் வெளிநாட்டு தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாடு போகணுன்னா தாராளமாக போகலாம். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, ஆசிரியர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட பொற்காலம் என்று சொன்னால் மிகையாக. இந்த சனி பகவான் 2ஆம் இடத்தை பார்க்குறதால பேசுவதில் எச்சரிக்கை தேவை. ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும். இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துடும். இல்லை குடும்பத்தில் சண்டை சச்சரவு, கணவன் மனைவி மட்டும் இல்லை, மற்ற குடும்ப உறுப்பினர்கள்கிட்டையும், இல்லை வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்கள்கிட்டையும் சண்டை சச்சரவு, பிரச்சனைகள் வரக்கூடிய தருணம். அதனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றபடி 5ஆம் இடத்து அதிபதி ராசியில் 2ஆம் இடம், 3ஆம் இடம் குரு சந்திர யோகம் பெறுகிறது. இந்த 5ஆம் இடம் சிறப்பாக இருப்பதால் பூர்வ புண்ணியத்தின் அனுகிரகத்தால் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் என்று சொன்னால் மிகையாகாது. இந்த குரு பகவான் வக்ரகதியில் இருக்கிறார், ஆனாலும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார். எந்த ஒரு செயலும் சாதிக்கணும்னு நினைப்பீங்க, காலதாமதம் எடுக்கலாம். ஆனாலும் லேட்டானாலும் லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக வரும். கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை தேவை. மற்றபடி அரசாங்கத்தில் போய் நீங்கள் லோனுக்காக போகிறீங்க, கண்டிப்பாக கிடைக்கும். லோன் ஃபெசிலிட்டிஸ் கண்டிப்பாக கிடைக்கும். நண்பர்கள், உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் எந்த ஒரு செயலும் நீங்கள் கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய ஒரு தருணம். கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், விவசாயம் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கும் ஒரு மேன்மையான தருணம். செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில், கட்டுமான பிரிவில் இருப்பவர்கள் இவங்களுக்கும் சிறப்பை தரும். ஒரு சிலர் வீடு கட்டுறேன், பிளாட் வாங்குகிறேன், இடங்க இது மாதிரி ஏதாவது வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க. இல்லை செவ்வாய் 4ல் இருக்கார், பூமிகாரகன் 4ஆம் இடத்தில் இருந்தால் அப்படி ஒரு தொழிலை செய்யக்கூடிய நிலை. மற்றபடி உங்களுக்கு குரு சந்திர யோகம் இருப்பதால் எதிலும் வெற்றி, எங்கும் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். பயப்பட வேண்டாம். 7.5 சனி நடக்குதே, இதனால் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு பார்த்தா செலவினங்கள் இருக்கும். அந்த செலவை நீங்கள் சுப செலவாக மாற்றிக்கொள்ளுங்கள். வீடு வாங்குங்க, ஃப்ளாட்டு வாங்குங்க, இல்லை 4 வீலர் வாங்குங்க, இல்லை பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைங்க. இப்படி சுப செலவாக மாற்றிக்கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. ஏன்னா 5ஆம் இடத்து அதிபதி நல்ல நிலையில் சந்திரன் இருக்கிறதால குலதெய்வத்தின் பிளெஸ்ஸிங் 100% உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய தருணம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாளை சேவியுங்கள், சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள். 7.5 சனி நடக்கிறதால சனி பகவானை வழிபாடு செய்து வாருங்கள் சனிக்கிழமை தோறும். மற்றபடி இந்த மீன ராசிக்கு 2வது சுற்று நடப்பவர்களுக்கு யோகமான காலம். முதல் சுற்று நடக்கும் பிள்ளை பருவத்தில் இருப்பவர்களுக்கு கல்வியில் கொஞ்சம்